என்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக என்னுடைய இனத்துக்கு குந்தகம் தரக்கூடிய வகையில் என் மக்களை நான் தெருவில் விடக்கூடிய வகையில் இந்த காரியத்தை நான் இதுவரையும் செய்தவன் இல்லை. சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க சொல்லி கேட்டவனும் இல்லை. நான் போய் கிரிக்கெட் விளையாட இல்லை. அரசாங்கம் பொறுப்படுத்த உடனே மஹிந்தவின் பாட்டியோட போய் நான் கிரிக்கெட் விளையாட இல்லை. அது விளையாடுனா யாருன்னு தெரியும். மனைவியோட போய் நான் போய் தேசிய சுதந்திர தினத்தில் போய் குந்தி இருந்து நேஷனல் ஷர்ட்டும் போட்டு சால்வையும் போட்டு வரையில்லை. நாங்கள் இங்கே நடந்தது இன அழிப்பில்லை, இங்கே நடந்தது இன சுத்திகரிப்பு தான் என்று புலிகள் மீது நான் குற்றம் சொல்லி கொண்டும் இருக்கேன். அது செய்யத்தானே வேணும். அது சமரசம்ன்றது சுமந்திரனோட இல்லை, கட்சியோட சமரசத்துக்கு தயார். கட்சியில் எல்லாருமா சேர்ந்தெடுக்கிற முடிவுக்கு நான் தயார். அதுக்காக சுமந்திரன் என்ற தனிப்பட்ட மனிதரோட சமரசம் இல்லை. நான் திரும்ப நான் சொல்கிறது என்னென்றால், ஒன்று நாங்கள் யாரையும் பழி வாங்குகிற மனநிலையோடு செயல்படுகிறார். ஸ்ரீதரன் இதை செய்தார் என்று நாங்கள் வெளியில் போய் சொல்ல இனி அதுக்கு நானும் பதிலளித்து கொண்டு தான் இருக்க வேணும். அப்போ இதுதான் என்னுடைய கட்சியில் வளர்ந்து போயிருக்கிறது. இன்றைக்கி வெளியில் 1000 பிரச்சனை. ஸ்ரீதரனுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்துகிற ஊடகங்கள், ஸ்ரீதரனுக்கு எதிராக நீங்கள் தொடக்கி வச்சிருக்கிற எத்தனையோ முகநூல்கள், எத்தனையோ இணையதளங்கள், இதுக்கு நீங்கள் செலவழித்த காசு காணும் பல 1000 இளைஞர்களை கட்சியில் கொண்டு வந்திருக்கலாம். அதுக்காக செலவழிச்சிருக்கலாம். இதை நான் நினைக்கிறேன் நிலாந்தன் சார் எழுதியிருந்தேன் தன் கட்டுரையில். ஒரு தனி மனுஷனுக்கு எதிராக நீங்கள் செய்கிற பல விஷயங்களை நீங்கள் இன்றைக்கு கட்சியை வளர்க்குறதுக்காக கொண்டு வந்திருக்கலாம், இவ்வளோ செலவழிச்சிருக்கலாம். ஆகவே நான் கட்சியில் யாரையும் வெளுத்தி பழி வாங்கி அல்லது பதவிக்காக இன்னொருத்தர புறந்தள்ளி போகணும் என்ற எண்ணத்தை நான் ஒரு காலமும் கொண்டிருக்கேன். இப்போவும் இல்லை. விழுத்தோணுமென்னு நினச்சிருந்தால் 2020ஆம் ஆண்டு சுமந்திரன் என்னோட தேர்தலில் இருக்கிற பொழுதே நான் அவரோட போயிருக்க மாட்டேன், அல்லது அவரை தேவையில்லை நீர் என்னோட வரவேணாம் என்று சொல்லியிருப்பேன். நான் சுமந்திரன் என்ற வீடு தேடி வந்து கேட்ட பொழுதும் சுமந்திரனையும் அரவணைச்சு வெல்ல வைக்கணும் என்று செய்ததனுடைய விளைவுகள் இன்றைக்கு சுமந்திரனாலேயே நான் பழி வாங்கப்படுறேன். அதை நான் பார்க்குறேன். ஒரு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆச்சரியமான வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய இந்த 16 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதம், விருப்பு வாக்குகளினுடைய எண்ணிக்கைகளை பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். எப்பேற்பட்ட எக்கச்சக்கமான விமர்சனங்கள் உங்கள் மீது, குறிப்பாக தேர்தல் காலங்களில் அல்லது அந்த உங்களுடைய அரசியல் பயணங்களின் மீது வைக்கப்படும். அதை நீங்கள் எதிர்கொள்வீர்கள், அது தொடர்பாக சவால்களை விடுப்பீர்கள், அது நிரூபிக்க சொல்லி இப்படியெல்லாம் நடைபெறுகின்ற பொழுதும் கூட தேர்தல் வாக்கு அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது, தேர்தல் முடிவு என்று பார்க்கின்ற பொழுது, கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் இந்த பார் இஷ்யூவாக இருக்கட்டும் அல்லது வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. ஆனால் வாக்கு முடிவுகளை பார்க்கின்ற பொழுது 33,000 சொச்சம் வாக்குகளை பெற்று அதிக விருப்பு வாக்குகளோடு நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகிறீர்கள். இந்த அரசியல் நெருக்கடிகள் அல்லது இந்த அரசியல் சவால்களை தாண்டி இந்த மக்களினுடைய அபிமானத்தை இவ்வளவு பெரிய தொகையாக வைத்திருப்பது எப்படி சாத்தியப்படுகிறது? அதுக்கு என்ன ஒரு மூல காரணியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்று, நான் நினைக்கிறேன் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் தளம்பாமல் நிற்கணுமென்ற ஒரு மனநிலை இருக்குது. தைரியமாக கடைசி வரையும் பார்த்துருவோமே என்ற பக்குவம் இப்போயும் இருக்குது. அது சின்ன வயசுலேயும் என்கிட்ட இருந்தது தான். நான் எனக்கு 12 சகோதரங்கள், 3 பேர் உயிரோட இல்லை, 9 பேர் இருக்கிறோம். சின்னல எனக்கு 13 வயசில் அம்மா இறந்துட்டா. அப்பாவோட இருந்தாலும் கிட்டத்தட்ட குடும்பத்தின் தலைமைத்துவம் என்ற கையில் தான் இருந்தது. அக்கா, அடுத்தது நான். அப்போ நான் தான் மூத்த பிள்ளையாக இந்த குடும்பத்தை கொண்டு போகிறேன். அப்போ முகாமைத்துவத்தை அங்கேயே கற்றுக்கொண்டேன் நான் வீட்டிலேயே. இப்போ தம்பி மாதிரி இருக்கிறார்கள் இப்போயும் இருக்கிறவர்கள். இப்போவும் அண்ணா சொன்னால் சரி, திருப்பி கதைக்காத ஒரு நிலைமையில் அந்த சரியாகத்தான் முடிவுகளை அவர் எடுப்பார் என்ற ஒரு பார்வை இப்போயும் இருக்குது. நானும் ஒரு காலமும் பிள்ளையாக யாரையும் வழி நடத்தினதில்லை. அவரை சுதந்திரத்தை விடுறது. இந்த சூழலில் தான் நான் பார்க்குறேன் என்றால், மக்களிடம் நான் ஒரு நாளும் திணிக்கிறதுக்கானதாக செய்திகளை சொல்கிறதில்லை. மனந்திறந்து அந்யோன்யமாக பழகி அவரோட இருந்து பேசி விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்குது. ஸ்ரீதரன் இது செய்வார், இது செய்ய மாட்டார்ன்ற அவர்களுக்கு தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு போன தேர்தலில் வெளியில் இருக்கிற கட்சிகளையோ வெளிநபர்களையோ விட எங்களோட கட்சிக்குள்ளே உள்ளாக்கள் தான் ஸ்ரீதரன் பார் வச்சிருக்கிறார், பார் லிஸ்ட்டை வெளியிடணும், பார் இது கொண்டு போகணுமென்ற கதையை சொன்னது எங்களோட கட்சிக்குள்ளே தான். ஒரு பார் லிஸ்ட்டை தயாரித்தார்கள். கிளிநொச்சியில் எங்களுடைய ஒரு முன்னாள் எம்பியும் சந்திரகுமார்ட்ட காரியாலயத்தில் போய் ஒரு லிஸ்ட் ஒன்றை தயாரித்து வெளியில் விட்டார்கள். அப்படி கூட ஒன்று நடந்தது. சுகாஷ் கூட பிறந்தனில் ஒரு இடத்துல ஒரு பிரச்சாரம் செய்த பொழுது அவருக்கு பார் இருக்குன்னு காட்டிக்காத. அப்போ ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், இப்படி சுகாஷ் சொல்கிறேன். அப்போ நான் சுகாஷுக்கு எடுத்து சொன்னேன் ஃபோன் பண்ணி, சுகாஷ் நான் அப்படியான ஆள் இல்லை என்ற. சுகாஷ் சொன்னால் நான் இனி கதைக்க மாட்டேன். எனக்கு சுகாஷில் பிடிச்சது நல்ல விஷயம். நீங்கள் இப்படி சொன்ன அப்புறம் நான் கூட கதைக்க மாட்டேன். அது மாதிரி இப்போ வேறு சிலர், இப்போ மார்ட்டின் கணதி பிள்ளைன்னு சொல்லி அவர் என்னுடைய ஒரு மாமா முறையானால், அவர் தான் எனக்கு நான் ஒரு வளர்ந்த பிறகு இந்த அரசியலில் கொஞ்சம் இந்த கூட ஈர்ப்பை தந்தவர். அவர் கொழும்பு ராயல் காலேஜில் படிப்பித்தவர், பிரின்சிபலாக இருந்தவர். அவர் நான் கொழும்பில் சந்திக்கிற பொழுது அவரோட போய் நின்றுருக்கிறேன். அவர் கூடுதலாக இந்த
அவர் பிறகு மக்கள் முன்னணியோட தேர்தல் கேட்கிற பொழுதும் கூட அவர் என்னை பற்றி ஒரு இடத்துல ஒரு பேசிய விஷயத்துக்கு நான் அவருக்கு எடுத்து, மாமா எனக்கு அரசியலை கற்றுத்தந்தது நீங்கள், நான் அப்படி இல்லை, தற்செயலாக நீங்கள் அப்படி சொல்லியிருந்தால் நான் மனவருத்தப்படுறேன்னு சொன்னோன்னா அவர் உடனே சொன்னார், நேராக கதைச்சது நல்லம் சரி, இனி அப்படி நடக்காதுன்னு. ஆனால் அப்படி அந்த நல்ல மனிதர்களோடு நான் வளர்க்கப்பட்டது உண்டு. மற்றது கூடுதலாக நானும் ஒரு கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவன், அந்த கிராமத்தின் வாசனைகளோடையே இருக்கிற ஒரு ஆள். இந்த யுத்தத்தின் நான் சொன்னேன், இப்போ 82ஆம் ஆண்டு இயக்கங்கள் கூட்டம் வச்ச காலத்தில் இருந்து அரசியலை மெல்ல 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 படித்து கொண்டே வந்த நான், இறுதி யுத்தங்களோ அல்லது யுத்தத்தினுடைய வடுக்களையோ ஒவ்வொரு செல்வீச்சு நடந்தாலும் உடனே அந்த இடத்துக்கு போகிறது, ஆக்களை தூக்குறது, காப்பாற்றுறது வரைக்கும் அந்த செஞ்சிலுவை பணியில் இருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தைரியமாக நின்று பணியாற்றி இருக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய நின்றது ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் மக்கள் அதை நம்புகிறார்கள். அதாவது ஸ்ரீதரன் பிழையாக நடக்க மாட்டார், ஸ்ரீதரன் இவ்வளோ காலம் அப்படி நடக்க இல்லை என்ற ஒரு தன்னம்பிக்கை தனியாக கிளிநொச்சியில் மட்டும் இல்லை. உங்களுக்கு தெரியும், போன முறை நடந்த தேர்தலில் 24ஆம் ஆண்டு தேர்தலில் யாழ்ப்பாணத்திலும் எல்லா தொகுதிகளிலும் எனக்கு விருப்பு வாக்கு கூட, எல்லா தொகுதிகளிலையும் இருந்திருக்கு. அப்போ எனக்கு யாழ்ப்பாணத்திலும் விருப்பு வாக்குங்கிற கட்சியில் எனக்கு கூட கிடைச்சிருக்கு, அதே போல் கிளிநொச்சிலையும் கிடைச்சிருக்குது. அப்போ எல்லா மக்களும் அதை நேசிக்கிறார்கள். அப்போ ஒரு பக்கத்தில் எனக்கு நடக்கிற பல துன்பங்கள், எனக்கு விடப்படுற பல சவால்களை தங்களுக்குரியதாக கருதுகிறார்கள். நான் ஏன் இங்கே இப்போ வரைக்கில் உங்கள்கிட்ட ஈரைக்க அதில் நிற்கிற செக்யூரிட்டி கார்டு ஐயா சொன்னார், தம்பி எனக்கு உங்களை தெரியாது, உங்களை எல்லாம் பார்த்துருக்குறேன், ஆனால் எனக்கு இன்றைக்கு உங்களை கண்ட சந்தோஷம்னு என்னை கட்டி பிடிச்சார். இப்போ வரைக்க அவர் சொன்னார், நான் முந்தி தந்தை செல்வா காலத்தில் நாங்கள் அங்கே தான் போயிருக்கிறது, அந்த பழைய இப்போ ஹிஸ்ட்ரி ஒரு 5 நிமிஷம் சொல்லித்தான் நான் மேலே விட்டவர். அப்படி என்ன தெரியாதவர்களும் என்னை பற்றி நேசிச்சிருக்கிறார்கள். அப்போ நான் கூடுதலாக நினைக்கிறேன் என்றால், நான் ஏதோ சரியான ஒரு பாதையில் போகிறேன், நான் பிழையாக நடக்க இல்லை. மற்றது இந்த சமரசமற்ற ஒரு அரசியல் என்பது கொள்கை ரீதியாக இனத்துக்காக செய்யப்படுற பயணம், அதில் சமரசம் இருக்கக்கூடாது, அரசியல் சமரசம் விட்டு கொடுப்பு இருக்கக்கூடாது, அதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேணும். அந்த பாதை சரியாக இருந்தால் அது சிலபட நான் இறக்கலாம் அல்லது நான் இல்லாமல் போகலாம், ஆனால் இவர் இருக்கும் வரைக்கும் இப்படி தான் இருந்தவர், அது சரியான பாதை தான் என்றதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேணும். அதில் இன்றைக்கும் தெளிவாக இருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன், அதில் மாறி போகலாது. பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய கணிசமான அபிமானத்தை பெற்றிருக்கக்கூடிய இதே ஸ்ரீதரன் இந்த 16 வருட கால அரசியலில் அல்லது இப்பொழுது கடந்த ஒரு சில வருடங்களாக கட்சிக்குள் ஒரு ஒருமித்த தன்மையை, தனக்கான ஒரு வட்டத்தை உருவாக்க முடியாமல், அல்லது கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு வாதத்திற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விடயங்களும் ஒரு சரியானது என்று சொல்வோம், சரிபிழைகளுக்கு அப்பால் ஒரு வாதத்திற்கு வைத்துக்கொள்வோம். நீங்கள் உங்களுடைய தத்துணிவான முடிவுகளை நீங்கள் எடுக்கின்ற பொழுது அதை உங்களுடைய கட்சிக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியாக அதை கடத்தி அது சார்ந்து அவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார். ஒன்று மாறி மீண்டும் மீண்டும் ஸ்ரீதரன் மீது வேறு குற்றச்சாட்டுக்கள் கட்சிக்குள் ஒவ்வொரு கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திலும் ஒவ்வொரு கட்சியினுடைய கிளை கூட்டத்திலும் இது முடிகின்ற பொழுது ஸ்ரீதரன் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது, ஸ்ரீதரன் மீது ஒழுக்காற்று விசாரணைக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டது, ஸ்ரீதரன் மீது இப்படி பதவி பறிப்பு ஒன்று நிகழ்த்தப்படவிருக்கிறது. இப்படிப்பட்ட செய்திகள் தான் ஊடகங்களுக்கு வந்து சேர்க்கின்றது. இது ரெண்டும் முரணாக இருக்கிறது. பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய அபிமானத்தை பெற்றிருக்கிறீர்கள், வாக்குகளை உங்களால் வாங்க முடிகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் கட்சிக்குள் ஒரு ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த முடியாத அல்லது உங்கள் சார்பு நியாயங்களை முன்வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள். இந்த முரண் எங்கிருந்து வருகிறது? இந்த குற்றச்சாட்டுகள் எப்பொழுது முடிவுக்கு வரும்? சாதாரணமாக நான் நினைக்கிறேன், இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு பிறகு தான் வருகிறது. ஜனவரி மாதத்துக்கு முதலும் நான் 2010 இருந்து 2009 நான் கட்சியில் இணைந்து கொண்டாலும் 2010 இருந்து நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற காலத்தில் கட்சியில் எனக்கான ஒரு அணியை உருவாக்க வேணும் என்ற அந்த எண்ணங்களை நான் கொண்டிருக்கல, அதுக்காக நான் வேலை செய்யலை. 2019ஆம் ஆண்டில் நான் ஒரு அணியை உருவாக்குகின்ற எண்ணம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை, அப்படி வராது. ஏனென்றால் நான் தனித்து விடப்பட இல்லை. நான் 2024ஆம் ஆண்டு நடந்த தலைவர் தெரிவில் வடக்கு கிழக்கில் 320 பேர் வாக்களிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 187 வாக்குகளோடு நான் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கேன். நான் ஒரு தனி மனுஷன் அல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு அடிமட்ட கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து வந்த பிரதிநிதிகள். ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளும் ஒரு தொகுதியாக்கப்பட்டு அந்த தொகுதியிலிருந்து வந்த 5 பேராக அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் வடக்கு கிழக்கிலிருந்து வந்த 320 பேரில் 187 பேர்
எனக்கு வாக்களித்து என்ன தெரிவு செய்கிறார்கள் என்றால் நான் கட்சியில் உள்ள பொதுச்சபை உறுப்பினர்களிடமும் பெரும்பான்மை அங்கீகாரத்தை பெற்ற ஒருவனாக நான் இருக்கிறேன். ஆகவே நான் கட்சியில் யாரையும் விழுத்தி பழி வாங்கி அல்லது பதவிக்காக இன்னொருத்தரை புறந்தள்ளி போகணும் என்ற எண்ணத்தை நான் ஒரு காலமும் கொண்டிருக்கல, இப்பவும் இல்லை. நாளைக்கும் நான் தலைவராக பதவி ஏற்றுக்கொண்டால் எனக்கு பழி வாங்கினவர்கள் அல்ல என்ன இன்றைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் நடவடிக்கை விசாரணை என்று அறிக்கை விடுறவர்கள் முந்தி கொண்டு ஓடி போய் பிரசுக்கு முன்னுக்கு இருந்து கதைக்கிறவர்களை நான் ஒரு நாளும் பழி வாங்க போகிறதில்லை. நான் ஒரு தலைவன் என்றால் அந்த தலைவனுக்குரிய பக்குவத்தோடு அந்த தலைவனுக்குரிய நிதானமான பொறுமையோடும் பொறுப்புணர்வோடும் அறம் சார்ந்து என்னுடைய அரசியலை செய்ய நான் தயாராகுவனே தவிர நான் யாரையுமே விழுத்தோணும் என்ற எண்ணங்களை கொண்டிருக்கையில் விழுத்தோணும்னு நினச்சிருந்தால் 2020ஆம் ஆண்டு சுமந்திரன் என்னோட தேர்தலில் இருக்கிற பொழுதே நான் அவரோட போயிருக்க மாட்டேன், அல்லது அவரை தேவையில்லை நீர் என்னோட வரவேணாம் என்று சொல்லியிருப்பேன். நான் சுமந்திரன் என்ற வீடு தேடி வந்து கேட்ட பொழுதும் சுமந்திரனையும் அரவணைச்சு வெல்ல வைக்கணும் என்று செய்ததனுடைய விளைவுகள் இன்றைக்கு சுமந்திரனாலேயே நான் பழி வாங்கப்படுறேன். அதை நான் பார்க்குறேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட இது ஒரு பழி வாங்கல். ஸ்ரீதரன் அதுக்கு இருக்கக்கூடாது, இருந்தால் தனக்கு பிரச்சனை அல்லது தங்களுக்கு பிரச்சனை என்று நினைக்கிற சிலரால் தான் நான் தொடர்ச்சியாக இந்த நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் பார்க்குறோம். இப்போ குறிப்பாக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு மத்திய செயற்குழு கூட்டம் முடிஞ்சால் நாங்கள் கதைக்கிறதுக்கு இடையில் அவர்கள் சொல்கிறது அவரை நாங்கள் நிப்பாட்டிட்டோம், அவரை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம், அவருக்கு நாங்கள் விசாரணை குழு போட்டிருக்கிறோம் என்றால் வெளியில் மக்கள்கிட்ட அது உடனே பூதாகாரமாக போகுது தான். அப்போ இனி நான் அதுக்கு பிறகு திரும்ப ஒரு நான் பதிலளிக்க வேண்டி இருக்குது. இப்போ இதெல்லாமே கடந்த பல ஆண்டுகளாக நான் தொடர்ந்து இந்த சவால்களை சந்தித்து தான் வந்திருக்கேன். 24ஆம் ஆண்டிலிருந்து கூடுதலாக காரணம் தலைவராக போட்டிக்கிட்டது தான் பிரச்சனை. ஆகவே அதுக்காக இனி அதிலேருந்து நாங்கள் பின்வாங்கவும் இயலாது. அதுக்குரிய தகுதியும் தராதரவும் எனக்கு இருக்கின்றதை மக்களும் தீர்மானித்து மக்கள் தான் அந்த ஆணையை எனக்கு தந்திருந்தார்கள். ஆக இது ஒரு கிராஷ் ரூட்டில் இருக்கிற ஒரு அடிமட்ட மக்களுக்குள்ளால் வந்த எங்கள்கிட்ட பொதுச்சபை உறுப்பினர்கள் எனக்கு தந்த ஆணை. அந்த ஆணையை அந்த ஜனநாயகத்தை நாங்கள் சரியாக மதிச்சிருக்க வேணும். இன்றைக்கு எங்களோட கட்சி எங்கேயோ வந்திருக்கும். நான் அந்த தலைவர் தெரிவை அங்கீகரித்து அந்த ஜனநாயகத்தை மதிச்சிருந்தால், வழக்கு போடாமல் இருந்தால், கட்சியில் உள்ளவர்கள் இன்றைக்கு வழக்கு போடாமல் இருந்து இன்றைக்கி வேறொரு கட்சிக்காரனோ இல்லை வெளியில் உள்ளவனோ எனக்கு வழக்கு போடலை. எங்களோட கட்சியில் உள்ளவர் தான் போட்டது, போடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் நான் இதை இல்லை வாரம் ஒரு நிமிஷம், போடுவிக்கப்பட்டது. இப்போ இன்றைக்கு போடாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நடந்த தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு தான் 3 ஆசனம் கிடைச்சிருக்கும் ஷூராக. நான் இன்றைக்கு போன ஜனவரியோடு இந்த 2 வருஷ காலம் முடிஞ்சிருக்கும். நான் கனவானா அதை கொடுத்துட்டு போயிருக்கணும். அதான் முறை. 2 வருஷம் தான் எங்களோட கட்சியில் எல்லாரும் பெருந்தன்மையாக ஒரு செயலாளராகவோ ஒரு தலைவராகவோ கடந்த காலங்களிலையும் பணியாற்றி இருக்கிறார்கள். 2 வருஷத்துக்கு மேலே யாரும் இருந்ததில்லை. ஏனென்றால் கூடுதலாக அந்த கட்சியில் இருந்து பணியாற்றுறதுக்கான காலமாக அது காணும். இன்னொருவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கூட, அதால் அந்த கட்சி இப்படி வளர்ந்தது. ஆகவே இந்த ஜனநாயக கட்சி ஜனநாயகம் என்று பேசுகிற விஷயத்தை மதிச்சிருந்தால், அதை விட்டிருந்தால், போன ஜனவரியோட நான் போய் சுமந்திரனோ இல்லை யாரும் வந்திருக்கலாம், தலைவராக வந்திருக்கலாம். இந்த வழக்கு விவகாரம் தொடர்பாக நான் நேர்காணலின் போது திரு சுமந்திரனிடம் கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், இந்த தேர்வு நடைபெற்ற பிறகு நான் ஸ்ரீதரனை நேரடியாக தொடர்பு கொண்டு நான் சொன்னேன், இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நீங்கள் இந்த பதவியை ஏற்று உங்களுடைய செயற்பாட்டை தொடங்குங்கள் என்று நான் நேரடியாக அவருக்கு சொன்னேன். அவர் காலம் தாமதித்தார். பிறகு வழக்குகள் போடப்பட்டன. இப்பொழுது அந்த வழக்குகள் போடப்பட்டதற்கான ஒரு மூல சூத்திரதாரியாக என்னை அடையாளம் காட்டுகிறார்கள் என்கின்ற தொனிப்பட ஒரு கருத்து சொன்னார். உங்களை சுமந்திரன் தொடர்பு கொண்டு இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நீங்கள் உங்களுடைய பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு அறிவுறுத்தினாரா? நேரடியாக சுமந்திரன் ஒரு நாளும் எனக்கு சொல்ல இல்லை. அப்படின்னா நான் பொது விவாதத்துக்கு சுமந்திரனையும் கூப்பிடுங்க, நாங்கள் 4 மத தலைவர்கள் அல்லது சிவில் சமூகத்தையும் கூப்பிடுவோம், நேர நாங்கள் விவாதிப்போம், சுமந்திரனும் இருக்கட்டும், ஆதாரங்களை சொல்லட்டும், என்னென்ன டேட்டில் தான் இப்போ கூப்பிட்டது கதைச்சோன்னு சொல்லட்டும். நாங்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் தேர்வுகள் நடந்தது. 4ஆம் தேதி சத்தியலிங்கம் வீட்டில் நானும் சுமந்திரனும் சந்தித்து கதைச்சினாங்க. சத்தியலிங்கம் இருந்து கதைச்சினாங்க. உடன்பாடுகள் எல்லாம் எட்டப்பட்ட பிறகுதான் பிப்ரவரி 13ஆம் தேதி வழக்கை தாக்கல் செய்தார்கள். அப்போ இந்த வழக்கு சாதாரணமாக ஏதோ விஷயம் தெரியாதவன் கொண்டே போட்டதல்ல. ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதி சட்டத்திறனிகளை கொண்டு வந்து இறக்கி வழக்கு போடுற அளவுக்கு பராசந்திரசேகரத்துக்கோ அந்தளவு பெரிய அறிவோ புத்திசாலித்தனமோ இல்லை. அதை நான் மிக தெளிவாக பல தடவை சொல்லியும் இருக்கிறேன். இந்த வழக்குக்கு பின்னால் சுமந்திரன் இருக்கிறார், சுமந்திரன் இந்த வழக்கை செய்விச்சவொன்னு மத்திய குழு கூட்டத்திலையும் நான் சொன்னேன். சுமந்திரன் சொன்னவர், அதை நீங்கள் அறிக்கையில் எழுதி கொள்ளுங்கன்னு சொன்னவர். ஆகவே நான் அதில் இருந்து இன்றைக்கும் தெளிவாக தான் சொல்கிறேன். இந்த வழக்குகளுக்கு பின்னால் அவர் இருக்கிறார், அவர் இதை செய்வித்தவர், அவர் தான் இதுக்கு காரணம் என்றதை கூட நான் மிக தெளிவாக பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது என்னென்றால், ஒன்று வழக்க போட முதல் சுமந்திரன் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதை ஜனவரி 31ஆம் தேதி வெளியிட்டிருந்தார். கடிதம் எழுத முதல் என்ன கூப்பிட்டு கதைச்சிருக்கலாமே. அவர் கடிதத்தில் எழுதி அவர் எனக்கு கடிதம் அனுப்ப முதலே அவர் எப்படி போட்டிருந்தார், பத்திரிகைகளே வந்திருந்தது, ஒரு பத்திரிகையில் திறனியல் பத்திரிகையில். அதை விட ஒரு
எனக்கு 4 மணி 3 நிமிடம் அளவில் இந்த வாட்ஸ்அப்புக்கு வந்தது. 4 மணி 4 நிமிஷத்துக்கு என்னுடைய இமெயிலுக்கும் வந்துருந்து. நான் இப்போ திருவோணமலைக்கு நான் இப்போ கட்சியில் தம்பி நாங்கள் தேர்தல் கேட்கும் பொழுது சில ப்ராமிஸ் கொடுக்குறதானே, நான் தலைவரண்டா செயலாளராக யார் இருக்கலாம், அப்போ நாங்கள் எப்படி ஒரு கட்சியை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு கொண்டு போகிறது, எனக்கு இசைந்த ஒரு செயலாளருக்கு இசைந்த ஒரு தலைவர், வடக்கில் தலைவர் என்றால் கிழக்கில் செயலாளர், அப்போ நாங்கள் எப்படி ஒரு ஒருமைப்பாடுகளை எட்டுறது உண்டு. அப்போ அந்த ஒருமைப்பாடுகள் எட்டப்பட்டு வரைக்குள்ள அங்கே குழப்பம் வந்துட்டு தெரிவுகளில். இப்போ குழப்பத்தை நாங்கள் சரி செய்ய நான் தான் முயற்சி பண்ணினேன். 2024 ஜனவரி 27 திருகோணமலையில் நான் தான் அதனை தெளிவாக ஏற்படுத்தியும் இருந்தேன். அந்த முரண்பாடுகளை தீர்த்து கொண்டு போகிற நேரத்தில் அப்படி இருந்தும் பொதுச்சபையில் வந்த உறுப்பினர்களுக்கு இடையில் இல்லை அதையும் எங்களை கேட்காம நீங்கள் எப்படி செய்தீங்கள், எங்களை பொதுச்சபை என்று கூப்பிட்டு நீங்கள் கூட வாழ்ல எப்படி தெரியலமெண்டே ஒரு நியாயமான பிரச்சனை ஒன்று இருந்தது. அப்போ அந்த நியாயமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டது. நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சி, நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடுற இனம், இது ஒரு விடுதலை இயக்கம். இப்போ இந்த விடுதலை இயக்கத்துக்கு ஒரு முரண்பாடு வருதுன்றா நீதிமன்றத்தில் போய் நின்று தீர்க்கிறத விட பேசி தீர்ப்போம். இப்போ பேசி தீர்க்க ஒரு டைமை கேட்டேன். அந்த பேசி தீர்க்கிறது இந்த அடிப்படையில் தான் நீங்கள் இந்த பதவி ஏற்றுக்கொள்ளாமல் அது ஏனென்றால் அது எங்களுடைய மத்திய குழு விஷயாலோசனை சபையாக கூடி தெரிவு செய்த பிறகு மாநாட்டில் வச்சு தான் பழைய தலைவர் புதிய தலைவரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கிறது. நம்ம சும்மா கோடிக்கை வச்சு வாங்குறத இல்லை. அப்போ அந்த எடுக்கிறதுக்கிடையில் குழப்பம் வந்துட்டுது. இப்போ குழப்பத்தை தீர்க்க வேணுமெண்டா என்ன செய்யணும், நாங்கள் எல்லாரோடையும் பேசி அவர்களையும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து இந்த முரண்பாடுகள் இல்லாமல் 2 ஆண்டுகளுக்கான கட்சியை கொண்டு போகிறதுக்கான வேலையைத்தான் நாங்கள் செய்ய வேணும். ஆனால் அந்த தோல்வி அடைந்த மனநிலை, தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை இதுக்கு பின்னால் இருந்து அவர்கள் வழக்க போட்டு இயக்கிறதுக்கு செய்து கொண்டார்கள். இன்றைக்கும் அந்த வினைகளை, கர்ம வினைகளை அவர்கள் அனுபவிக்க தொடங்கி இருக்கிறார்கள், அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வரலாறு அதுக்குரிய பாடத்தை கற்பிக்கும், அது வரலாறு அதுக்குரிய செய்திகளை சொல்லும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்பொழுதும் நியாயபூர்வமாக அறம் சார்ந்த வழியில் தான் என்னுடைய கருத்துக்களையோ பயணங்களையோ சொல்லுகிறேன். நான் யாருக்கும் விட்டு கொடுக்கணுமெண்டோ அல்ல இதிலிருந்து ஒதுங்கி கொள்ளணுமென்ற தேவை இல்லை. குறிப்பாக இப்பொழுதும் கூட வழக்கு போட்ட பரா சந்திரசேகரம் வழக்கு அவர் கட்சியின் ஒரு ஆயுள்கால உறுப்பினர், அவ்வளோதான். அவர் வழக்கை கை வாங்கினால் நாங்கள் இப்போவும் கட்சியை நிதானமாக பொறுப்போடு கொண்டு போகலாம். கட்சியாக சில தீர்மானங்கள் வருகின்ற பொழுது அல்லது ஒரு சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது இலங்கை தமிழரசு கட்சியாக பெரும்பான்மையான ஆதரவோடு அல்லது ஏகமானதாக எடுக்கப்படுகின்ற தீர்மானத்தை காட்டிலும் ஒரு வெளிப்படையான பதிலுக்காக கேட்கின்றேன். இந்த தீர்மானங்களை காட்டிலும் நான் என்னுடைய தத்துணிவாக எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அதிக ஜனநாயகம் வாய்ந்தவை, அதிக ஜனநாயக தன்மை வாய்ந்தவை, சரியாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பர்சனலாக இருக்கிறதா? கண்டிப்பாக. கட்சியில் சில வேளை எடுக்கப்படுற விஷயங்கள் பாதிப்பாக இருக்கலாம் தானே. இப்போ உதாரணத்துக்கு பொது வேட்பாளரை நியமிக்கப்படுற பொழுது நான் தெளிவாக சொன்னேன், பொது வேட்பாளரை நாங்கள் ஒரு ஆளுக்கு நாங்கள் ஆதரவு வழங்குறதான் காலப்பொருத்தம். எங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலை நடந்தது என்பதை சொல்கிறதுக்கு எங்களோட மக்களில் ஒரு 10 லட்சம் பேர் நாங்கள் வாக்களித்து உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லலாம். சொல்லியிருக்கே இல்லை எவ்வளோ காலமும். ஆக மன்னாராயர் ராயப்பு யோசப் அவர்கள் கொடுத்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அறிக்கையும் நல்லிணக்க ஆணைக்குழு கொடுத்தது தான் இன்றைக்கு உலகத்தில் பேசப்படுது. நாங்கள் தமிழ் மக்களாக இன்றைக்கு இருக்கிற 20 லட்சம் வாக்காளர் இருக்கிறார்கள், தமிழ் வாக்காளர்கள். சரி, நாங்கள் ஒரு 10 லட்சம் வாக்காளர்கள் நாங்கள் வாக்களிச்சிருந்தால், எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை வாக்களித்து நாங்கள் உறுதிப்படுத்தி இருந்தால் அது எவ்வளோ மிகப்பெரிய செய்தி. இன்றைக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கு சர்வதேச விசாரணை வேணும் என்பதை ஒரு 10 லட்சம் மக்கள் ஏன் தங்களுடைய வாக்கின் மூலம் உறுதிப்படுத்த முடியாமல் போனது? எங்களுக்கு தேவை சமஷ்டி தான் என்பதற்கு நாங்கள் பல தடவை வாக்களித்திருந்தாலும் கூட 10 லட்சம் மக்கள் வாக்களித்து நாங்கள் எங்களோட வாக்கின் மூலமாக அந்த பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி இருந்தால் நாங்கள் இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் ஒரு பெரிய செய்தி சொல்கிற மனிதர்களாக மாறி இருப்போம். சரி, நாங்கள் போய் இன்னொருத்தருக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் அடைஞ்சது என்ன? அதனால தான் நான் சொல்கிறேன்னா, நாங்கள் சிலது கட்சியினுடைய மத்திய குழுவில் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தீர்மானங்களுக்கு அப்பால் கூடுதலாக நாங்கள் ஒரு சரியான நியாயமான கருத்தை பதிவு செய்திருக்கிறோம், நாங்கள் இதை சொல்லியிருக்கிறோம் என்ற அந்த மனத்தைரியமும் அந்த 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 நம்பிக்கையும் இன்றைக்கும் எனக்கு இருக்குது. பொது வேட்பாளர் விவகாரத்தில் இப்படி நீங்கள் சொல்லக்கூடிய நியாயப்பாடுகளை ஒரு வாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் சில பாராளுமன்ற விவகாரங்களில் சில நியமனங்கள் வருகின்ற பொழுது கட்சியினுடைய அடிப்படையான கொள்கைகளுக்கு முரணாக அரசாங்கத்திற்கு சார்பாக வாக்களித்திருக்கிறீர்கள் என்பது கட்சியினுடைய குற்றச்சாட்டு.
இதன் காரணமாகத்தான் இது எங்கு கொண்டு வந்து உங்களை நிறுத்தி இருக்கிறது என்றால் உங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பதவியை அவர்கள் பறித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு இது தள்ளி இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி என்ன உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது என்றால் 8 தடவை ஸ்ரீதரன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டிற்கு மாறாக நியமனங்களின் போது அரசு சார்புடையவர்களுக்கு, அரசாங்கத்திற்கு சார்பானவர்களுக்கு வாக்களித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. நீங்கள் அதை பகிரங்கமாக நீங்கள் அதை உறுதிப்படுத்துங்கள், ஆதாரங்களை தாருங்கள் என்கின்ற ஒரு சவாலை விடுக்கிறீர்கள். அடுத்த நாளே பார்த்தால் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அதனை ஆதாரமாக சொல்கிறார், பட்டியல் படுத்துகிறார். அந்த பட்டியல் என்னிடம் இருக்கிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகம், லஃபார் தாகிர் என்கின்ற மேன்முறையீட்டு நீதிபதியினுடைய நியமனம், இழப்பீட்டுக்கான அலுவலகத்திற்கான பொறுப்பதிகாரியாக ஒரு இராணுவ அதிகாரி நியமிக்கப்பட்டமை, கணக்காய்வாளர் நாயகம், போலீஸ் ஆணைக்குழுவுக்கு ஒரு இராணுவ அதிகாரி, இப்படி 8 தடவைகள் வாசிச்சது 4 தான். இல்லை, அவர் நான் குறிப்பிட்டுக் கொண்டதை நான் 8 தடவை என்றால் இல்லை, அவர் சொன்னதை சொல்கிறேன். 8 தடவைகள் இப்படி கட்சியினுடைய கொள்கைகளுக்கு முரணாக வாக்களித்திருக்கிறார். இதில் பாரதூரமான குற்றச்சாட்டு என்றால் அது 4 தடவைகள் இராணுவ அதிகாரிகளுக்கு வாக்களித்திருக்கிறார். இதெல்லாம் முழுமையாக நான் அதை மறுக்கிறேன், 100% மறுக்கிறேன். அவர் அவர் பட்டியலிடலாம். ஒரு கான்ஃபிடென்ட்டான ரகசியம் பேணுகின்ற ஒரு அமைப்பு தான் இந்த அரசியல் அமைப்பு பேரவை. அது சுயாதீனமானது. என்ன கட்சி நியமிக்கையில் அந்த பேரவையினுடைய உறுப்பினராக போக சொல்லி கட்சி நியமிக்கையில், உதாரணமாக அதில் முதலாவது அரசாங்க தரப்பில் 3 பேர் இருப்பார்கள், சிவில் சமூகத்தில் 3 பேர் இருப்பார்கள், எதிர்க்கட்சியில் 3 பேர். அதில் எதிர்க்கட்சி தலைவர் தானும் இன்னொருவரை அவர் நியமித்த பிறகு உதிரிகளாக இருக்கிற சின்ன கட்சிகளில் இருந்து ஒரு ஆள் தெரிவு செய்யப்படுவார். நான் அது தேர்தல் மூலம்தான் தெரிவு செய்யப்படினேன். அதுலேயும் 25 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 2 பேர் அன்றைக்கு வரை இல்லை. முஸ்லீம் காங்கிரஸத்தை சேர்ந்த 2 பேர் அன்றைக்கு அதில் வாக்களிக்க மாட்டோம்னா ஒரு நடுநிலைமை வகித்தவர். 21 பேரில் 11 பேர் தான் எங்களுக்கு வாக்களித்தோம். எங்களில் 8 பேர், தாஹித், மஸ்தான், கஜேந்திரகுமார், செல்வம் அடைக்கல் நான். அப்போ எங்கள்கிட்ட 8 12, எனக்கு 12 வாக்கு விழுந்திருக்கணும். அப்படி இருந்தும் எனக்கு 11 தான் விழுந்தேன்டா. அப்போ 6 ஆள் அதிலையும் போட இல்லை, 11 பேர் தான் வாக்களித்தது. இந்த 11 பேரோடு தான் நான் ஒரு கான்ஸ்டிடியூஷன் கவுன்சிலுக்கான அரசியலமைப்பு பேரவைக்கான உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டேன். அரசியலமைப்பு பேரவையில் இருக்கிற நீங்கள் இந்த கேள்விகளை நீங்கள் சஜித் பிரேமதாசாட்ட அல்லது அஜித் பி பெரேராட்ட கேட்க வேணும். இப்படி ஸ்ரீதரன் செய்திருக்கிறாருன்னா ஒரு வெளி உலகத்தில் சொல்லுவோம், அதில் இருக்கிறவ சொல்ல மாட்டேன். எனக்கு சொல்ல இயலாது. இப்போ நான் அங்கே எப்படி வாக்களித்தேன் பாருங்க, நான் சொல்கிறேன் வெளிப்படையாக சொல்ல முடியாதே தவிர நான் சொல்கிறேன் அறிந்து கொள்வதற்கு இல்லை, அறிந்து கொள்வதை நாங்கள் பொய்யலை சொல்ல இயலாது. அதே சிவில் சமூகத்தில் இருக்கிறவர் கூட அப்படின்னா அதில் இருந்தவர் சொல்லட்டு வெளியில் வந்து ஸ்ரீதரன் இப்படி இந்த விவகாரங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது என்பதை ஒரு அட்வான்டேஜாக இல்லை, வெளிப்படையாக சொல்லலான்றதுக்கு நான் சொல்ல இயலாதுதான். அது அதில் அமைப்பில் இருந்தால் நான் அந்த விஷயத்தை எந்த சுயாதீனம் தான் அங்கே பேணப்படுது. நான் ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி திருகோணமலையில் நடந்த எங்கட மத்திய செயற்குழு கூட்டத்தில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்பட்ட நீதவான்கள் தொடர்பாக கேட்ட பொழுது நான் விரிவான விளக்கம் கொடுத்தேன். அதுக்குரிய சொன்னேன். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஏதாவது இல்லை எழுத்தில் நீங்கள் ஏதாவது சொன்னால் எழுத்துலேனா தாங்கும், நான் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணும், எனக்கு இந்த பட்டியலை போட்டு தாங்கும். அதுக்கு பிறகு திருப்பி வவுனியாவில் நடந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலேயே நவம்பர் மாதம் நடந்த 2025 நவம்பரில் நடந்த கூட்டத்திலேயே நான் கேட்டேன், எனக்கு நீங்கள் நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை நீங்கள் எழுத்தில் தாங்கணும். இதுவரை அப்படி எனக்கு தரையில்லை, என்னை அப்படி கட்டுப்படுத்த இயலாது, எனக்கு அப்படி ஒரு வரையறையே செய்ய இயலாது கட்சி செய்ய இயலாது. அப்போ நான் கதைக்க முடிக்கணும். இப்போ என்னென்னா இந்த விஷயத்தில் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேணும். இந்த சுயாதீனமான ஒரு ஆணைக்குழுவில் இருந்து நான் பொது வெளியில் நான் இதுக்கு வாக்களிச்சனா இதுக்கு வாக்களிக்க இல்லையான்னு நான் சொல்லிடலாம். கட்சிக்கும் சொல்ல முடியாது, எனக்கு சொல்ல முடியாது. எனக்கு நான் அப்படி வெளியில் சொன்னாலே நானே சொல்லி கொடுத்து வெளியில் வந்ததாக தான் இருக்கும். இப்போ என்னகிட்ட இருந்து புடுங்கத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள். சரி, அது செய்யலாம். நான் என்ன கேட்டார்கள், நீங்கள் அப்படி செய்த நீங்கள் இப்படி செய்த நீங்கள் அவருக்கு வாக்களிச்சிங்களா இவருக்கு, அது நான் சொல்லிடலாம். அது ஒரு கூட்டத்தில் 9 பேர் இருக்கிற கூட்டத்தில் சில விஷயங்களை நானே சொல்லுவேன் தானே. இந்த விஷயத்தை இப்படி கையாண்டா என்ன, ஒரு நிர்வாக கூட்டம் தானே 9 பேர். அது எதிர்த்தரப்பு அரச தரப்பு மற்றது சிவில் என்று இருக்கிற இடத்துல எங்கட கருத்துக்களை நாங்கள் சும்மா போய் அவை கொண்டாட எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருந்து கை தூக்குறது இல்லையே. எங்கட கருத்துக்களையும் நாங்கள் பதிவு செய்கிற இடம்.
இது ஒரு பெரிய ஒரு நிறுவனம், ஒரு சபாநாயகர் தலைமையில் நடக்கிற பொழுது நாங்கள் அதில் பேசுகிற விஷயங்களை மிக தெளிவாக கதைக்கலாம். நாங்கள் வெளியில் ஊடகங்களுக்கு அதை சொல்லிடலாம். ஊடகங்களை சொல்லணும்னா சபாநாயகர் சொல்லணும். ஏன் இதுவரைக்கும் என்னத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த சிவில் சமூகத்தில் இன்றைக்கு வெளியே போன 3 பேரும் சொல்லட்ட அப்படின்னா, அல்லது சரி சஜித் பிரேமதாசா சொல்லட்டும், அல்ல அஜித் பி பெரேரா சொல்லட்டும், ஸ்ரீதரன் இப்படி தான் செய்தவர் என்று சொல்லட்டும். ஒருவேளை பொது வழியில் அது பகிரங்கமாக வைக்கப்பட்டால் அது சட்ட நடவடிக்கைக்கு உட்படுது. அதை நான் என் மீது எடுக்கலாம். சட்ட நடவடிக்கை என்ன செய்ய இயலாது. நாங்களாம் இது நான் திரும்பவும் சொல்ல, இது ஒரு சுயாதீனமான அமைப்பு, இலங்கையின் அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட வகையில் இருக்கிறதால நாங்கள் மிக ஏற்கனவே நான் நினைக்கிறேன் அந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விஷயத்தில் வழக்கும் போய்கொண்டிருக்கும். அப்போ நான் இப்போ கதைக்கிற விஷயம் பொது வழியில் வழக்குக்கு சில சாதகமாக இருக்கலாம், அல்ல பாதகமாகவும் இருக்கலாம். அது எனக்கு பாதகமாகவும் இருக்கலாம். ஆகவே நான் இந்த விடயங்களை பேச முடியும். சுமந்திரனால் பட்டியலிடப்பட்ட இந்த விவகாரங்களை நான் வாக்களித்தேன் என்றும் சொல்லவில்லை, வாக்களிக்கவில்லை என்றும் சொல்லவில்லை, அப்படி புரிந்து கொள்ளவா? இல்லை நான் என்னுடையது, நான் அதில் இந்த நான் வாக்களிக்க இல்லைன்னு தான் திரும்ப சொல்லியிருக்கிறேன். இவர்களுக்கு நான் வாக்களிக்க மறுக்கிறேன். நீங்கள் ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்துங்க. நீங்கள் ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தி எனக்குரியதை கொண்டு வாங்க, அதை கொண்டு செய்யுங்க. நீங்கள் இந்த பாராளுமன்ற குழு தலைவரை பறிச்சிங்க, அதுலேருந்து விலக சொன்னீங்க, அது அரசியல் குழுவில் எடுத்த தீர்மானம் பண்ணுறபடியாக நீங்கள் மீளப்படுற பண்ணீங்க, நான் சரி பேச விட்டேன். அதே போல் நீங்கள் திரும்பவும் இல்லை நாங்கள் வேறையும் பறிக்க போகிறோம், நீங்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் செய்யுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக, என்னுடைய இனத்துக்கு குந்தகம் தரக்கூடிய வகையில், என் மக்களை நான் தெருவில் விடக்கூடிய வகையில் இந்த காரியத்தை நான் இதுவரையும் செய்தவன் இல்லை. சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க சொல்லி கேட்டவனும் இல்லை, இல்லை நான் போய் கிரிக்கெட் விளையாட இல்லை. அரசாங்கம் பொறுப்படுத்த உடனே மஹிந்தவின் பாட்டியோட போய் நான் கிரிக்கெட் விளையாட இல்லை. அது விளையாடின யாருன்னு தெரியும். அதை விட மனைவியோட போய் நான் தேசிய சுதந்திர தினத்தில் போய் குந்தி இருந்து நேஷனல் ஷர்ட்டும் போட்டு சால்வையும் போட்டு வரையில்லை. அல்லது நாங்கள் இங்கே நடந்தது இன அழிப்பில்லை, இங்கே நடந்தது இன சுத்திகரிப்பு தான் என்று புலிகள் மீது நான் குற்றம் சொல்லி கொண்டும் இருக்கையில். நாங்கள் மிக தெளிவாக ஒரு பயணத்தை செய்கிறோம். கடந்த காலங்களில் எங்களோட மக்களுக்கு நடந்த அநியாயங்கள் துன்பங்களை நாங்கள் சொல்கிறோம். இது ஒரு பழி வாங்குகிற ஒரு வெறி சுமந்திரன்ட்ட இருக்கிற ஸ்ரீதரனை பழி வாங்கி வெளியில் விடணும் என்ற அந்த உக்கிரமான ஒரு வெறி சுமந்திரன்ற மனசில் ஊறி போயிருக்கு. அதை விட்டு அவரால் வெளியில் வரையலார். அவர் வந்தாலும் சில அவரோடு நிற்கிற சில பேர் அவரை விடார்கள். ஆகவே அது எந்த எல்லை வரையும் போகுதோ பார்ப்போம், அதுவரையும் பார்ப்போம். ஒருவேளை சுமந்திரன் இல்லை நாங்கள் கட்சியாக சேர்ந்து ஸ்ரீதரன் சுமந்திரன் எல்லோரும் சேர்ந்து இணக்கமாக பயணிப்போம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தால் நீங்கள் மீண்டும் இணக்கமாக நான் கேட்டேன் தானே. ஏன் இந்த நீங்கள் இலங்கை ஒரு பொதுமகனாக நான் சொல்கிறேன், ஒரு பொதுமகனாக, ஒரு அரசியல் தெரியாத ஒரு பொதுமகனாக சொல்கின்றேன். ஒரு 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை இவ்வளவு பெரிய அலைக்கு மத்தியிலும் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய உள் விவகாரங்கள், உள் முரண்பாடுகள் முடிவுக்கு வர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு செய்யத்தானே வேணும். அது செய்யத்தானே வேணும். நீங்கள் தயார்? சமரசத்துக்கு தயார்? சமரசம்ன்றது சுமந்திரனோட இல்லை, கட்சியோட சமரசத்துக்கு தயார். கட்சியில் எல்லாருமா சேர்ந்தெடுக்கிற முடிவுக்கு நான் தயார். அதுக்காக சுமந்திரன் தனிப்பட்ட மனிதரோட சமரசம் இல்லை. கட்சியில் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவுக்கு போகிறது அது நியாயபூர்வமாக இருக்க வேணும், ஜனநாயகத்தன்மையானதாக இருக்க வேணும். எனக்குரிய உரித்துக்கள் எனக்கு வழங்கப்பட்டவையும் அதில் இருக்க வேணும். அது இல்லாமல் செய்யலாது. ஆகவே நான் திரும்ப நான் சொல்கிறது என்னென்றால், ஒன்று நாங்கள் யாரையும் பழி வாங்குகிற மனநிலையோடு செயல்படுகிறார். மற்றது ஸ்ரீதரன் இதை செய்தார் என்று நாங்கள் வெளியில் போய் சொல்ல இனி அதுக்கு நானும் பதிலளித்து கொண்டு தானே இருக்க வேணும். அப்போ இதுதான் இன்றைய கட்சியில் வளர்ந்து போயிருக்கிறது. இன்றைக்கு வெளியிலே 1000 பிரச்சனை. ஸ்ரீதரனுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்துகிற ஊடகங்கள், ஸ்ரீதரனுக்கு எதிராக நீங்கள் தொடக்கி வச்சிருக்கிற எத்தனையோ முகநூல்கள், எத்தனையோ இணையதளங்கள், இதுக்கு நீங்கள் செலவழித்த காசு காணும் பல 1000 இளைஞர்களை கட்சியில் கொண்டு வந்திருக்கலாம், அதுக்காக செலவழிச்சிருக்கலாம். இதை நான் நினைக்கிறோம் நிலாந்தன் சார் எழுதியிருந்தார் தன் கட்டுரையில். ஒரு தனி மனுஷனுக்கு எதிராக நீங்கள் செய்கிற பல விஷயங்களை நீங்கள் இன்றைக்கு கட்சியை வளர்க்குறதுக்காக கொண்டு வந்திருக்கலாம், இவ்வளோ செலவழிச்சிருக்கலாம். இன்றைக்கு எத்தனை இளைஞர்களை நான் கட்சியில் கொண்டு வந்திருக்கிறோம், எத்தனை இளைஞரை நீங்கள் பலப்படுத்தி இருக்கிறோம். ஏன் நாங்கள் கிட்ட போக முடியாமல் இருக்குது, இன்றைக்கு மக்கள்கிட்ட ஏன் கூட நாங்கள் அந்தளவு கொண்டு போக முடியாமல் இருக்கிறோம் என்றா, நாங்கள் திரும்ப ஒரு வட்டத்துக்கு நின்று கொண்டு என்ன செய்கிறோம் என்றால், இன்னும் ஒவ்வொரு தரையும் இப்போ எனக்கு சார்பானவராக இருந்தால் அவரையும் வெளியே விட்டுருவோம், என்னையும் விடுவோம். நாங்கள் பிறகு சொல்கிறது இந்த ஜனநாயகத்தில் இந்த ஒரு முகாமைத்துவத்தில் சர்வாதிகார முகாமைத்துவம் இருக்குது, ஜனநாயக முகாமைத்துவம் இருக்குது, சமயோசித முகாமைத்துவம் என்று முகாமைத்துவத்தின பிரிவுகள் இருக்குது. நாங்கள் சர்வாதிகாரமாக தான் இதை செய்யணுமெண்டா ஜனநாயக கட்சியில் அது பொருத்தமற்றது. ஒரு துப்பாக்கியை வச்சிருக்கிறவன் துப்பாக்கி முனையில் சர்வாதிகாரத்தை பற்றி சிந்திக்கலாம், அது ஹிட்லரை சிந்திக்கலாம் அல்லது முசோலினியை சிந்திக்கலாம். துப்பாக்கி வச்சிருக்கிறவன் சிந்தனை அது துப்பாக்கி முனையில் யோசிக்கப்படும்.
ஆனால் ஜனநாயகமாக ஒரு விடுதலை இயக்கத்தை கட்டி வளர்த்து ஒரு இனத்தேசிய விடுதலை பற்றி சிந்திக்கிற இனம் அந்த ஜனநாயகத்தில் நான் இப்படித்தான் செய்வேன் என்று நான் சர்வாதிகாரம் சொல்லி கொண்டிருந்தால் நான் நினைக்கிறேன் அது ஒரு இனத்தின் விடுதலைக்கான வழியாக அது அமையாது.